வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஜூலை 9 தமிழகத்தில் ஆட்டோ பேருந்துகள் ஓடாது, நாடு தழுவிய வேலை நிறுத்தம் அறிவிப்பு. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாடு தழுவிய அரசியல் 9ஆம் தேதி நாளை மறுநாள் வேலை நிறுத்தம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை நிறுத்தத்தில் தமிழகத்தில் உள்ள தொமுச, சிஐடியு, ஏஐடியுசி உள்ளிட்ட 13 முக்கிய தொழிற்சங்கங்கள் பங்கேற்க உள்ளதாக அறிவித்துள்ளன. விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை, தொழிலாளர் விரோத சட்டங்கள் உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய அளவிலான வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் மக்கள் விரோத மற்றும் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து வேலைநிறுத்தம் நடத்தப்போவதாக தொழிலாளர் சங்கம் தெரிவித்துள்ளன. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள், அரசு பேருந்து மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பல்வேறு துறையை சார்ந்த தொழிலாளர்கள் என பெரும்பாலானோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 9ஆம் தேதி நாளை நடைபெற உள்ள இந்த வேலை நிறுத்தம் தமிழகம் முழுவதும் பொது வாழ்க்கையை பாதிக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக அரசு போக்குவரத்து சேவைகள், வங்கி பணிகள், அரசு அலுவலக செயல்பாடுகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் பாதிக்கப்படலாம் என்பதால் பொதுமக்கள் அதுக்கேற்ப தங்கள் திட்டங்களை வகுத்து கொள்ளுமாறு கேட்டு கொள்ளப்படுகின்றன. தொழிற்சங்கத்தின் இந்த கூட்டு போராட்டம் தங்களது நீண்டகால கோரிக்கைகளை அரசு கவனத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு முக்கியமாக முயற்சியாக பார்க்கப்படுகிறது. தொழிற்சங்கங்கள் முன்வைத்துள்ள 17 அம்ச கோரிக்கைகளில் குறைந்தபட்சம் ஊதிய உயர்வு, பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை கைவிடுதல், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்தல், ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துதல், தொழிலாளர் சட்ட திருத்தங்களை வாபஸ் பெறுதல் போன்ற பல முக்கிய அம்சங்கள் அடங்கும். இக்கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் போராட்டங்கள் தொடரும் என தொழிற்சங்க தலைவர் எச்சரித்துள்ளார். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.